ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவாசிகளுடைய 3 முக்கியமான நிலைகளை பவுல் எழுதுகிறார். இந்த 3 நிலைகள் ஒவ்வொரு விசுவாசியும் அடையணும். அந்த ஸ்டெப்ஸை பற்றி அவர் எழுதுறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. இந்த வசனத்தில் தான் நாம் ஆரம்பிக்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை ஆராயும்படிக்கு நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொன்னீர். ஆண்டவரே, உட்கார்ந்து உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது எத்தனை சந்தோஷம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவரே, அதே போல உம்முடைய வேதத்தை ஆராய ஒரு கிருபை நீர் எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க. வார்த்தையினால் எங்களை நீர் இடைக்கட்ட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று இருக்கிறது. முதலாவது விசுவாசிகளை குறித்து பவுல் சொல்லக்கூடிய முதலாவது ஸ்டேட்டஸ், அவங்கள பற்றினதான முதலாவது ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நிருபமாக இருக்கிறார்கள். நிருபம்னா ஈஸியாக புரியணும்னா லெட்டர், கடிதம். ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம ஒருத்தருக்கு நிருபம் எழுதுகிறோமோ, அந்த நிருபம் தான் இவங்களுடைய டிசையர்ஸை போய் அவங்களுக்கு சொல்கிறது. அந்த நிருபம் என்பது ஒருத்தருக்கு அத்தாரிட்டியை கொடுக்கறது. இப்போ உதாரணமாக நெகேமியா தாக்கீது எழுதி வாங்கிட்டு போகிறார். அப்போ அந்த நிருபம் கையில் இருந்துச்சுன்னா அவருக்கு அது பாதுகாப்பு. அந்த நிருபம் அவர் கையில் இருந்துச்சுன்னா அவர் போய் சேர்ற வரைக்கும் அது அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அந்த நிருபம் கையில் இருந்துச்சுன்னா அவருக்கு அது தேவையான பொருட்களை கொடுக்கும். எனக்கு பொருட்கள் வாங்கிறதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் கையில் இருக்கிற நிருபம் தான் அவருக்கான முழு காரியத்தையும் செய்கிறது. அது மட்டுமல்ல, அதே நிருபம் சில நேரங்களில் நம்ம தாவீது எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அதே நிருபம் அந்த உரியாவுக்கு பாதகமாகவும் முடிந்தது. அந்த லெட்டரில் என்ன இருக்கோ அதுதான் இந்த கொடுத்து அனுப்புகிறவருக்கும் வாங்குறவருக்கும் உள்ளதான கனெக்ஷன். இப்போது இந்த உலகத்திற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதை அப்போஸ்தலர் கையிலே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபையானது அப்போஸ்தலர் உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் கட்டப்பட்டதான இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையை அவர்கள் எழுதி நிருபங்களாக, இப்போ நமக்கு இது எழுதிய லெட்டர்ஸ் கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறாரு, அல்லது கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்கு தான் எழுதியிருக்கிறார். அந்தந்த சபைக்கு எழுதியிருக்கிறார். கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு, கொரிந்தியாவில் உள்ள சபைகளுக்கு, ரோமாபுரியில் உள்ள சபைகளுக்கு, இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு. அப்போ இது எல்லாமே நிருபங்களாக எழுதி சபைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வாசிக்கிற எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், அவர் சொல்கிறாரு, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷாலும் அருந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள். இதெல்லாம் இந்த நிருபங்கள் இருக்கு. இதுதான் ஜனங்க படிக்கிறாங்க, இதை பைபிள்னு சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய நிருபங்கள் யாருன்னா நீங்கள் தான். ஏன்னு சொன்னால், இந்த பைபிள் எழுதுகிற காலத்துக்கு முன்னாடியே, லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே எங்களுடைய லெட்டராக போனவங்க நீங்கள் தான். உங்களை பார்த்து தான் அவங்க எங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களை பார்த்து தான் அவங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆட்கள் யாருன்னா நீங்கள் தான். அதான் நிருபம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு லெட்டர். ஒரு வீட்டுக்கு அவன் தான் லெட்டர். இப்போ ஒரு லெட்டர் வீட்டுக்குள்ளே வருது. அந்த எழுதுகிற ஆள் அவருடைய முழு காரியத்தையும் அந்த லெட்டர் விவரிக்கணும்னு நினைக்கிறார். இப்போ அந்த லெட்டர் எழுதுகிற பழக்கம் போயிடுச்சு. ஆனால் எழுதுகிறாங்க, அந்த லெட்டர் எழுதுகிற மோடு மாறிடுச்சு. அதாவது ஒரு காலத்தில் தோல் சுருள்களில் எழுதி அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் பேப்பரில் எழுதி அனுப்பின காலம் இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சது இன்லேண்ட் லெட்டர், சும்மா இதில் எழுதி நம்ம பேப்பரில் ஒரு சின்ன பீஸ், அதுவே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான். இப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம மெயில் அனுப்புகிறோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் அனுப்புகிற அந்த மெத்தட் மாதிரி இருக்குது. வாய்ஸ் மெசேஜ், வாட் எவர் இட் இஸ், நம்ம அனுப்பக்கூடியதான அந்த மெசேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ அது எழுதப்பட்ட அந்த வார்த்தை, சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அங்கே சேரக்கூடிய மனுஷனுக்கு இவர் சொல்கிறத புரிய வைக்கணும். சிலர் எழுதுறது ஒரு சிலருக்கு புரியாது. இப்போ பவுல் எழுதியிருக்கிறாரு. அதை ஒரு இடத்துல பேதுரு சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நம்முடைய நிருபங்கள் தோறும் பவுல், நம்முடைய சகோதரனாகிய பவுல் இதை குறித்து எழுதுகிறான். ஆனால் அவன் எழுதுகிறது கற்றவருக்கே அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. படித்தவங்களுக்கே அது புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டீப்பாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார்.
சில இடங்களில் எழுதும் போது அந்த நிருபங்கள் ரொம்ப லகுவாக இருக்குது, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள், ஒரு லெட்டருடைய ஸ்டாண்டர்ட். இப்போது நல்ல தமிழ் தெரிஞ்சவர் தமிழில் எழுதும் போது அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும், அந்த ஆழமான வார்த்தைகள் இருக்கும். அதே நேரத்தில் நார்மலாக எழுதுகிறவர் கொச்சை தமிழ்லையும் எழுதுவார். இன்னும் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க இங்கிலீஷ் கலந்து எழுதுவாங்க. ஸோ அதையோடு இதை கம்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வேர்டெல்லாம் என்ன புரியலையேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் நாம் அத்தனை பேருமே ஒரு லெட்டர். அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம போகும்பொழுது தான் அந்த லெட்டர் அவங்களுக்கு புரிய வைக்கிது. உலகத்தாருக்கு, உங்கள் வீட்டாருக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் லெட்டராக இருக்கிறீங்க. இந்த லெட்டர் அவங்களுக்கு புரிய வச்சிடணும். எதை புரிய வைக்கணும்? என்னை அனுப்புகிற ஒருத்தர் இருக்கிறார், என்னை எழுதுகிற ஒருத்தர் இருக்கிறார், நான் அவருடைய லெட்டர், கீழே எனக்காக அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அந்த லெட்டர் நான் தான். என்ன அவங்க படிக்கணும். என்னை படிக்கும் பொழுது அவருடைய டிசையர் அவங்களுக்கு தெரியும், அவருடைய விருப்பம் என்ன, அவர் என்ன விரும்புகிறாரு. இன்றைக்கி ஒரு விசுவாசியை பார்க்கும்போது புறஜாதியாருக்கோ அல்லது வீட்டாருக்கோ லெட்டராக இருக்கிறதா? அது என்ன லெட்டராக இருக்கிறது? ஏன் நம்மளை பார்த்தா சிலருக்கு ஸ்பிரிட்டில் நான் சொல்லலை, ஒரு சிலருக்கு நம்மளை பார்த்தா ஆவியில் கோபம் வரும். அது வேறு வழியே இல்லை. இப்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசி காலத்தில் அந்த ஸ்பிரிட்டோடைய ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குமா, எதிர்த்து நிற்கிறவனாயும் அந்த ஸ்பிரிட்டை எதிர்க்கும். நம்மளை கண்டாலே பிடிக்காது, அதை விட்டுருவோம். அது ஸ்பிரிட். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் அவர்களை கோபப்படுத்துகிறது. சில நேரத்தில் நம்ம நடந்துக்கிறது அவங்கள வேதனைப்படுத்துது. நம் நிமித்தம் அவன் கிறிஸ்துவை மறுதளிக்கிறான். நம் நிமித்தம் அவன் கிறிஸ்துவை வேணான்னு சொல்கிறான், ரிஜெக்ட் பண்ணுறான். ஐயோ வேண்டாம்பா. அதாவது ஒரு பெரிய தலைவர் சொன்னதாக சொல்லுவாங்க, நான் அதை அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளலை, அதில் ஒரு சில காரியங்களை அக்செப்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதனால தான் அவர் சொன்னாராம், ஒரே ஒரு கிறிஸ்தவனை கண்டேன், அது இயேசு கிறிஸ்து. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் பவுல் இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்த கிறிஸ்தவர்கள் யாரும் கிறிஸ்துவை போல இல்லை. நாம தான் அவருடைய நிருபம். கிறிஸ்து நம்மளை எழுதி இருக்கிறாரு. ஆனால் அவருடைய டிசையர் நமக்குள்ளே இருந்து அவரை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நமக்குள்ளே இருந்திருந்தா இந்த லெட்டர் அந்த தலைவருக்கு காமிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த லெட்டர் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை காட்டாதபடிக்கு லெட்டர் சுயமாக ஒரு சுபாவத்தை காட்டுது பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈமோஜின்னு சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்லலாம் சிரிக்கிறதுனா சிரிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அழுவுறதுனா இந்த ஐ ட்ராப்ஸ் வரா மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுருக்குறாங்க. சில நேரத்தில் சிலருக்கு எதுக்கு எதை போடுறதுன்னு தெரியாது பாருங்கள். திடீர்னு ஒன்று அமுச்சு விட்ருவாங்க. அதாவது ஒரு கையை வச்சு கண்ணை மூடுற மாதிரி இருக்குது. அதை அமுச்சு விட்ட உடனே ஒருத்தர் அமுச்ச உடனே நான் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, கண்ணை வச்சு கையை மூடிக்கிற மாதிரி அப்படி நினச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரே இமேஜ் அனுப்பப்படுது. அந்த இமேஜ் எனக்கு வேறொரு காரியத்தை சொல்லுது. அதே நேரத்தில் அவங்க அனுப்புறது வேறையாக இருக்குது, அவங்க தாட் வேறு. ஆனால் அதை எனக்கு அது புரிய வைக்கலை. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. யாருக்கு? உலகத்துக்கு ரீச் ஆகலை. ஏன்னா இந்த லெட்டர் எழுதினவருடைய காரியத்தை சொல்லவில்லை. அங்கே அது வேற என்னமோ சொல்லுது. இந்த லெட்டருடைய சுபாவம் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இது வேற மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ தான் என் லெட்டர், நான் கிறிஸ்துவினுடைய லெட்டராக உன்னை எழுதுறேன், நீ போ, உன்னை பார்த்தா நான் என்ன எழுதுறேங்கிறத அவன் புரிஞ்சுப்பா, என் டிசையர் என்னங்கிறத அவன் புரிஞ்சுப்பா, என்னுடைய விருப்பம் என்ன. இன்னைக்கு விசுவாசி அப்படி இருக்குதா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு லெட்டராக இருக்கிறதா? அதான் வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் கிட்டத்தட்ட 4000 வருஷமா ஜனங்களோட பேசிக்கிட்டு இருந்துச்சு. கிறிஸ்து ரூபம் எடுக்கிற வரைக்கும், அவர் மாம்ச சரீரம் எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 வருஷம் அந்த வார்த்தை மட்டுமே அவங்களோட இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமாகிற வரைக்கும் வார்த்தை தான். அப்போ அந்த வார்த்தை 4000 வருஷம் ஜனங்களை நடத்தி இருக்கிறது. ஜனங்களுக்கு தேவனை பிரதிபலித்து இருக்கிறது. தேவன் என்ன சொல்ல வரார்னு இருக்கு. அதில் அப்படி சொல்ல வேண்டிய ஜனங்க யாரு? ஒரு காலத்தில் கிறிஸ்துவனுடைய வார்த்தை யாரு? அப்படி ஆதாம் தான் கிறிஸ்துவனுடைய வார்த்தையாக, வார்த்தையில் ஆண்டவர் மண்ணில் செஞ்சு ஜீவாத்மாவை ஊதினார் அவனுக்குள்ள.
அப்போ மற்ற கிரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறார். அவனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை பிரமாணங்களை வைக்கிறார். இது கீழ்ப்படி, இதுக்கு இதை இதை செய்யாத எல்லாம் சொல்கிறார். ஒரு பீரியடில் இந்த ஆதாம் என்கிறதான அவர் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை பிரதிபலிக்காது தவறிவிட்டது. அதற்கு பிறகு இந்த வார்த்தை அடுத்த ஆளுகிட்ட போய்கிட்டே இருக்கு. ஏனோக்கிட்ட போகுது, நோவா கிட்ட போகுது, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட போகுது. ஒரு சிலர் அவரை பிரதிபலிக்கிறார்கள். அந்த வார்த்தை ஜனங்களுக்கு போகுது. ஏனோக்கு மூலமா ஜனங்களுக்கு வார்த்தை போகுது, யூதா 14 சொல்லுது. அப்புறம் நோவா மூலமா போகுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் கடைசியாக இந்த வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு போகிறதுக்கு தேவன் செலக்ட் பண்ணுற 12 கோத்திரம் யாருன்னா இஸ்ரவேல். ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவங்கள செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வார்த்தையை கொடுக்குறாரு, பிரமாணத்தை கொடுக்குறாரு. இந்த வார்த்தை நிருபம், லெட்டர், இது யாருக்கு எழுதுனது? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல்கிட்ட எழுதி உலகத்துக்கு. இவங்க ராஜரீக ஆசாரியர்கள். அது இன்னும் ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும். இவங்க தான் லெட்டர்ஸ். இந்த 12 கோத்திரமும் முழு உலகத்தையும் தேவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக கானான் தேசத்தை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு முழு உலகத்தையும் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அப்போ இந்த இருக்கிறவன்லாம் என்ன செய்யணும்? இவனை பார்த்து தேவனை ஏற்றுக்கொள்ளணும். இவன் தான் லெட்டர். இப்போ என்ன நடக்குது? ராகாப் சொல்கிறாங்க, உங்கள் தேவன் எகிப்தியருக்கு செய்ததையும் செங்கடல் பிளந்ததை எல்லாத்தையும் கேட்டு, இந்த நகரத்தின் ஜனங்கள் கேட்டு, அந்த வார்த்தை நடந்த சம்பவத்தை கேட்டு, யாரோ சொல்கிறாங்க, அதை இவங்க கேட்டு பயந்துருக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எகிப்தியர்களுக்கு செய்ததையும் இஸ்ரவேலை கடக்க பண்ணதையும் நாம் கேட்டு, ஏன்னா வார்த்தையாக பார்க்குறோம், பார்த்து கேட்குறோம். இதே காரியத்தை அன்றைக்கி எழுதாமல் வெறும் கேட்க மட்டும் செஞ்சுருக்கிறாங்க. யார்? நம்ம எரிகோ பட்டணத்து ஜனங்க. அப்போ அவங்க கேட்டு தேவனை தெரிந்து கொள்கிறாங்க. நம்ம தேவன் பராக்கிரம் நிறைந்தவர், அவங்க தேவன் வல்லமையானவர், அவர்கிட்ட நிலை நிற்க முடியாது. அந்த பயம் எரிகோக்குள்ளே இருந்ததாக ராகாப் சொல்கிறாங்க. அப்போ அதே வார்த்தை தான் இஸ்ரவேல். அவங்ககிட்ட பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. இந்த பிரமாணத்தை இவன் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகும்போது இதை கேட்கிற ஜனங்கள் பயப்படுவார்கள். அதை கேட்கிற ஜனங்கள் தேவனை தெரிந்து கொள்வார்கள். அதை கேட்கிற ஜனங்கள் தேவனிடத்தில் ஓடி வருவார்கள். இந்த தேவன் எனக்கு வேணுயா. அதுதான் சொல்றது, உனக்கும் உன்னிடத்தில் சேருகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமாக இருக்க கடவுது. அவன் வரணும் இதை பார்த்து. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தையை தப்பாய் கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. இன்னைய வரைக்கும் யூதன் இந்த உலகம் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது? என்கிட்ட ஒரு நல்ல நண்பர் இவ்விதமாய் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கிறது. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் மாத்திரம் யூதா கோத்திரத்தில் பிறக்காமல் இருந்திருந்தால் யூதனை நம்ம அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னார். ஒரு வகையில் அது உண்மைதான், ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் இன்னொரு வகையில் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? யூதர்கள் அவருடைய சுபாவங்கள் எல்லாம் அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பிறந்தநாளை மட்டும் இல்லை, அதே யூதா கோத்திரத்தில், அதாவது இஸ்ரவேலுக்குள்ளே தான் பென்யமீன் கோத்திரத்தில் பவுல் பிறந்திருக்கிறாரு, பேதுரு இருக்கிறார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்களும் அதில் இருந்தவங்க தான். அவங்க தான் இன்றைக்கி உலகத்துக்கே ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் அவங்க மூலியமாக தான் கொடுத்துருக்கிறார். நாட் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் தான் ஃபஸ்ட். அவர் யாரை அனுப்புகிறாரு? 12 பேர் அனுப்புகிறார். இந்த 12 பேர் யார்? இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தவங்க. ஸோ இஸ்ரவேலை நம்ம வெறுக்கவே முடியாது. அவர் சொன்னதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலுடைய சுபாவத்துக்கு அவர் சொல்கிறார். அவ்வளோ அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய வார்த்தையை தப்பாக கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. நியாயப்பிரமாணம் இருக்குது, ஆனால் இவனை கண்டா யாருக்கும் பிடிக்காது. இவங்கிட்ட கர்த்தருடைய வல்லமை எல்லாமே ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தாரு, ஆனால் இவன் அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவான். போய் ஒரு பீரியடில் கர்த்தர் பார்த்தாரு, இப்போ அந்த நிருபங்களாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அன்றைக்கி நியாயப்பிரமாணம் அவன் கையில் இருந்துச்சு, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான் ஜனங்களுக்கு. ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தையாக மாற்றிட்டான். ஜனங்க அதை விரும்பலை. அந்த வார்த்தையை 1-2 பேர் தான் விரும்பினாங்க, கோரேஸ் மாதிரி ஆட்கள். இப்போ நம்மளை கர்த்தர் அந்த நிருபமாக வச்சிருக்கிறாரு. நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள். இப்போ நாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்? இன்றைக்கி நம்மளை பார்த்து கிறிஸ்துக்கிட்ட வரானா, நம்மளை பார்த்து கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறானா, அதுதான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளை அவன் படிக்கணும் பாருங்கள், நம்மளை அவன் படிக்கணும். நாம் எப்படி இந்த பைபிளை படிக்கிறோமோ, புறஜாதியாருக்கு நாம் ஒரு வகையில், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் சொல்கிறது தப்பாக எடுத்துடாதீங்க, ஒரு வகையில் இந்த நிருபங்கள், இப்போ இந்த நிருபம் நமக்கு பைபிளாக இருக்குது, நாம் நிருபமாக இருக்கிறோன்னு பவுல் எழுதுகிறார். அப்போ நாம் ஒரு வகையில் அவர்கள் படிக்கக்கூடியதான பைபிளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்மளை அவன் படிக்கிறான் பாருங்க. நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா? இன்றைக்கி நம்மளை அவன் தப்பாக படிக்கிறான். ஏன்? நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறோம்.
நாம் அந்த வார்த்தையாக இருக்கிறோமா? எந்த வார்த்தையாக இருக்கிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து அவனை தன்னிடத்தில் இழுக்கிற வார்த்தையாக நம்மளை வச்சார். நாம் கிறிஸ்துக்கிட்ட அவன் வராத வார்த்தையாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை பார்த்து நம்ம பேசுகிறத, நம்மக்கிட்ட நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், சுபாவங்களை பார்த்து அவன் கிறிஸ்துவின் இடத்துல வரமாட்டேங்கிறான். கிறிஸ்துவிட்ட வரமாட்டேங்கிறான். நிறைய பேர் கிறிஸ்து வேணாங்கிறான். காரணம் என்ன? உன்னுடைய சுபாவமே அப்படி இருக்குது. அவன் பார்க்குறான். அவன் பார்க்கும்போது இதுதான் கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஆள் இப்படி தானா? இதான் லெட்டரா? இதுதான் அந்த லெட்டரில் இருக்குதா? அப்படின்னா அந்த லெட்டர் எனக்கு வேணாம். ஒரு சட்டத்தை ஒரு ராஜா எழுதி தாக்கீது போட்டு அனுப்புகிறாரு. அதை கொண்டு வந்து தண்டோரா போகிறவன் வாசிக்கிறான். தண்டோரா போகிறவன் வாசிக்கும் போது அதை கேட்கும் போது ஜனங்க 2 விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் 50% டேக்ஸ் குறைக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதுக்கு ராஜா உங்களுக்கு மாதம் மாதம் இலவச அரிசி கொடுக்குறாரு. தண்டோரா சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக, இந்த அறிவிப்பு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ராஜா வாழ்க. இந்த அறிவிப்பை கேட்டு அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து யாரை வாழ்த்துவான்? ராஜா வாழ்க. இப்போ அதே தண்டோரா, அதே நிருபம் இப்போ வருது. அதில் சொல்லியிருக்கு, உங்கள் எல்லாருக்கும் இன்னிலேருந்து 50% டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னிலேருந்து உங்களுக்கு எல்லாம் கடினமாக மாறப்போகுது. இனி இலவச மின்சாரம் கிடையாது, இலவச அரிசி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த தண்டோராக்காரன் எதிரிலேயே ஜனங்க என்ன செய்வாங்க? இந்த ராஜா நாசமாக போட்டோம், இப்படி கொடுமைப்படுத்துகிறானே. பைபிளில் இருக்குது. சாலமோனுடைய பையன் ரெகபெயாம் பற்றி அப்படி தான் பேசுகிறாங்க அப்போ அந்த நிருபம் அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது? அப்போ கேட்கக்கூடியவனுக்கு சந்தோஷமான நிருபமாக நீங்களும் நான் இருக்கிறோமா? உன் வீட்டுக்குள்ளே உன்னை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நீ எவ்வளவு தான் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கோவப்பட்டாலும் உன்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவன் மாறி இருக்கிறான், அவனோட ஆக்டிவிட்டீஸ் மாறி இருக்கு, முந்தி மாதிரி அவன் இல்லை, கோவப்படுறது இல்லை. அதில் உன் எதிரில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு இல்லாமல் உங்கள் பின்னாடி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் போயிட்டான் தான், ஆனால் நல்லா மாறி இருக்கிறாங்க. இப்போ முந்தி மாதிரி குடிக்கிறது இல்லை பாருங்களேன், முந்தி மாதிரி கோவப்படுறது இல்லை பாருங்களேன், ஏதோ எங்கேயாவது போய் திருந்தினா சரி அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல பரவாயில்லைங்க, அந்த இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போனால் அவன் நல்லா மாறிட்டான். இப்போ யாரை வாழ்த்துறாங்க? சபையை வாழ்த்துகிறார்கள். யாரை வாழ்த்துகிறார்கள்? தேவனை வாழ்த்துகிறார்கள். அங்கே போனதுனால அவன் அப்படி மாறிட்டான். அப்போ நீ தான் நிருபம். கர்த்தர் ஒன்று பார்க்குறாரு, எந்த இடத்துல நீங்கள் நானும் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நிருபங்களாக இருக்கிறோமா? நம்மை பார்க்கிறவர்கள் அப்படி நம்மளை சொல்கிறாங்களா? பரவாயில்லைங்க, இன்றைக்கி இவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நிருபங்களாக இருக்கிறோம்.